அனைத்துலக தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். புத்தாண்டு 2009 ஆரம்பித்திருக்கிறோம். இது ஒரு 12 மாதங்களை கொண்ட 365 நாட்களை கொண்ட நீண்ட ஒரு காலம். காலம் ஆண்டவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நன்கொடை. இந்த காலத்தை பயன்படுத்தி முன்னேறவும் செய்யலாம், வாய்ப்புகளை இழந்து வாழ்க்கையிலே பின்னடைவும் செய்யலாம். எல்லாம் நம் கையில் தான் இருக்கிறது. முயற்சி செய்வோருக்கு, தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு காலம் ஒரு பொன்னான நன்கொடை என்பது அனுபவத்தில் நாம் கண்ட உண்மை. காலத்தில் தான் ஆண்டவன் இந்த உலகத்தை படைத்தார், இந்த உலகத்தை அன்பு செய்தார், இந்த உலகத்தை மீட்டு கொண்டிருக்கிறார் என்று நம் அனைவருக்கும் தெரியும். இது எல்லா திருமறைகளும் நமக்கு உணர்த்துகின்ற பெரிய உண்மை. இந்த காலம் பொன்னானது என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன். ஆகவே காலத்தை பயன்படுத்தி அந்த காலத்தின் வாயிலாக நாம் நன்மைகளை செய்வதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். இந்த காலத்தில் தீமைகளும் விளைகின்றன, நல்ல காலத்தை வீணாக்குகின்றார்கள் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். சென்ற ஆண்டு இந்த காலத்தை பயன்படுத்தி அநேக பேர் தீமைகளை இந்த மக்களுக்கு இழைத்திருக்கிறார்கள். அதை இப்பொழுது நாம் வருத்தத்துடன் கூற முடிகிறது. அதே சமயத்தில் எத்தனையோ பெரிய பெரிய நன்மைகள் நம்மை பொறுத்தவரை இந்த சந்திரயான் என்கின்ற ஒரு பெரிய விண்வெளி ராக்கெட் என்பது இந்த காலத்தில் தான் ஏவப்பட்டது. அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி. அது நம்முடைய உலகத்திற்கு ஒரு பெரிய சாதனையாக, நம்முடைய தாய் நாட்டுக்கு பெரும் சாதனையாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக அன்புள்ள நண்பர்களே, காலத்தை நாம் பயன்படுத்துவோம். எப்படி பயன்படுத்துவது என்று விளக்குவதற்கு பதிலாக அந்த காலம் எவ்வளோ முக்கியமானது என்று நாம் அறிந்திருக்கின்ற காரணத்தினாலே பெற்றோர்கள் தங்களுடைய நேரத்தை பிள்ளைகளுக்கு செலவிட வேண்டும். அதனால் அன்பு வளர்கிறது, ஒற்றுமை வளர்கிறது, பாசம் வளர்கிறது. பிள்ளைகள் தங்களுடைய நேரத்தை படிப்பில் செலவிட வேண்டும். ஆசிரியர்கள் இந்த நேரத்தை மாணவர்களை பயிற்றுவிக்கவும் ஊக்குவிக்கவும் அவர்களை வளர்க்கவும் பயன்படுத்த வேண்டும். அரசியல் தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் நல்ல திட்டங்களை வகுத்து இந்த காலத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டு போக வேண்டும். இந்த காலத்தை நாம் பயன்படுத்துவதனாலே நாம் வாழ்க்கையிலே முன்னேறுகின்றோம். ஒரு பெற்றோர் ஏதோ காரணத்தினால் பிள்ளைகளை இந்தியாவில் விட்டுவிட்டு வெளிநாட்டிலே சம்பாதித்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் அங்கிருந்து கடிதம் எழுதினார்களாம். தன்னுடைய ஒரு சிறு மகன் இந்தியாவில் இருக்கின்றான். தொலைபேசியின் மூலமாக, மகனே, நாங்கள் வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல், உனக்கு விருப்பமானதெல்லாம் வாங்கி கொண்டு வருகிறோம் என்று தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த சிறுவனிடம் பேசினார்கள். அந்த சிறுவன் சொன்னானாம், அம்மா, அப்பா, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் வந்து என்னோடு கொஞ்ச நாட்கள் இருந்துவிட்டு போனால் போதும் என்று சொன்னானாம். அந்த சிறு பையனுடைய ஒரு சிந்தனை, அவன் சொன்ன இந்த வார்த்தைகள் பெற்றோர்களை அதிகமாக கவர்ந்தது, அதிர்ச்சி அடை செய்தது. ஆக அந்த சிறுவனுக்கு பெற்றோர்கள் வாங்கி கொண்டு வருகின்ற பொருட்களெல்லாம் முக்கியமானதாக தெரியவில்லை. பெற்றோர்கள் வந்து தன்னோடு சில நாட்களை கழிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், அந்த ஒரு பாசத்தை அவன் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று அவன் சொன்னான். அதே போல் இந்த காலத்தை பயன்படுத்தி மக்களுடைய உள்ளங்களிலே, வாழ்க்கையிலே நல்ல சிந்தனைகளையும், நல்ல உணர்வுகளையும், நல்ல எண்ணங்களையும், நல்ல ஒரு அனுபவத்தையும் நாம் உற்பத்தி செய்கின்றவர்களாக இருந்தால் இந்த 2009ஆம் ஆண்டு நமக்கு மிக மிக மகிழ்ச்சியூட்டும் ஒரு சாதனையின் ஆண்டாக, அற்புதமான அனுபவங்களின் ஆண்டாக விளங்கும் என்று தான் நான் இந்த ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டிலே உங்களுக்கு இறையருள் மிகுதியாக இருக்கட்டும், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நேரிடட்டும், எல்லோரும் உங்களுக்கு நண்பர்களாக, ஏன் விரோதிகள் கூட உங்களை அன்பு செய்கின்ற ஒரு நல்லவர்களாக மாற வேண்டும். ஒரு சுபிட்சமான ஒரு ஆண்டாக, ஒரு ஆண்டவனால் அருளப்பட்ட அற்புதமான காலமாக இது உங்களுக்கு விளங்க வேண்டும் என்று இறையருளை மன்றாடி உங்களை அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.